சாரி டு சே காங்கிரஸ் ஒருபோதும் நீட்டை கொண்டு வரல. அது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த ப்ரொபோசலை வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தை தடையாணை வாங்கிட்டாங்க. மோடி அரசு வந்த பிறகு தான். ஆட்சியில் பங்களோட நிலைப்பாடு என்னண்ணே? 2020 சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைமை கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்கிறதா வந்து தாவேக்காவில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அசூர வேகத்தில் போகிற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? எத்தனை சீட்டை கேட்க போறீங்க சட்டமன்ற தேர்தலில்? அது எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு. மாநில தலைவராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ மாநில தலைவராக அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ மாநில தலைவராக நான் செயல்படும். ஆனால் இப்போ மோடி வந்துட்டு போனார், அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா வர போறாரு. அடுத்து மத்திய மந்திரிகள் வந்து இப்போ தமிழகத்தை குறி வச்சு வந்துட்டு இருக்காங்க. இருக்க ஒன்றிய அமைச்சர்கள் எல்லோரும் படையெடுக்கிட்டோம். பாஜக ஆளும் மாநிலங்கள் அமைச்சர்கள் எம்பிஎம் எல்லாம் படையெடுக்கிட்டோம். தமிழ்நாட்டு மண் ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கான மண் இல்லை. பாஜகவை ஒருபோதும் தமிழ் மண்ணில் கால் ஒன்ற தமிழ் மக்கள் அனுமதிக்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்கள் கூட்டணி 45 விழுக்காடுக்கு மேல் வாக்கு வங்கியை இன்ற அளவில் பெற்றிருக்கு. இது 50 விழுக்காடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து துரோகம் செய்கின்ற பாஜகவுடன் சேர்ந்து இருக்கின்ற அதிமுக எப்படி வெற்றி பெறும்? ஏற்கனவே இருந்த தமிழ்நாட்டு உரிமைகள், நீட், ஜிஎஸ்டி, உதயமின் திட்டம் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு வந்துட்டு இப்பவும் முகமூடி அணிஞ்சுக்கின்னு மோடி சொல்றதை கேட்கிறவங்க எப்படி நம்போம்? முகமூடி அணிந்து செயல்படுபவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அவர்களை விரட்டி அடிப்பார்கள். ஒருபோதும் வாக்கு கேட்டு போகவே முடியாது. நீட் திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு கையெழுத்து போட்டது சாரி டு சே காங்கிரஸ் ஒருபோதும் நீட்டை கொண்டு வரல. அது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த ப்ரொபோசலை வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தை தடையாணை வாங்கிட்டாங்க. மோடி அரசு வந்த பிறகு தான் சங்கல்ப் என்ற ஒரு என்ஜிஓ மூலியமா மனுதாரராக போட்டு நடத்துறன்னு கொண்டு வந்த பிறகு கூட அம்மையார் ஜெயலலிதா நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. யூனிஃபார்ம் சிலபஸ், ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் இந்தியா முழுவதும் வரும்பொழுது எங்களுடைய கிராமப்புற பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பள்ளிகளும் ஒரே பாடத்திட்டம் இருக்கணும். அப்போ தான் நீட்டை அனுமதி பண்ணாங்க. இப்போ இருக்கிற நட்டா பிஜேபி தலைவராக இருந்தவர் அப்போ தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக எழுத்து இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் அனுமதிக்க மாட்டேன்னாங்கல்ல. அப்புறம் அனுமதிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான் நீட்டை அனுமதிச்சாரு. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுமதிக்கல. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீட்டு, ஜிஎஸ்டி, உதயமின் திட்டம் கையெழுத்து போடல. எடப்பாடி பழனிசாமி அவர் தானே கொண்டு வந்தாரு. யாருக்காக? மோடி சொன்னதை கேட்டு கொண்டாரு. எத்தனை குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிச்சு. இதுக்கெல்லாம் மோடியும் எடப்பாடியும் பொறுப்பேற்பாங்களா? உண்மையை மறைச்சிடணும். முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கலாம் முடியாது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.